வணக்கம் நண்பர்களே, இது டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய மெக்கானிக்கல் கொஸ்டின் பேப்பர் சால்வ்டு வீடியோ பாகம் 14. ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 20 கொஸ்டினுமே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடானது. ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோடைய சப்டிவிஷன்ஸான தியரி ஆஃப் மிஷின்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இதில் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்குது. வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் ஸ்ப்ரிங் கண்ட்ரோல்டு கவர்னர், the controlling force curve is straight line. When the balls are 200 mm apart, the controlling force is 1000 Newton, and when 100 mm apart, the controlling force is 400 Newton. What is the value of controlling force when the balls are 400 mm apart? ஸோ இங்கே ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் கவர்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் கவர்னர்னால் ஆர்னல் கவர்னர். ஸோ ஆர்னல் கவர்னர் தான் ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் கவர்னர்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அதனுடைய ஃபோர்ஸ் கர்வ் எப்பயுமே நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த கவர்னரில் இருக்கிற 2 பால் 200 mm அப்பார்ட்டாக இருக்கும்போது அதனுடைய ஃபோர்ஸு 1000 நியூட்டனாக இருக்குது. அதே 100 mmக்கு வரும்போது 400 நியூட்டனாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 400 mm வந்துச்சுன்னா அதனுடைய ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஏஆர் ப்ளஸ் பி. ஸோ ஃபோர்ஸுன்றது வர ஃபோர்ஸு, ஆர்ன்றது அந்த டிஸ்டன்ஸ் அப்பார்ட். ஸோ இதில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் 1000 நியூட்டன். ஸோ 1000, ஏ தெரியாது, கான்ஸ்டன்ட், ஏவும் பியும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஆர் இங்கே 200 mm, ஃபார் 1000க்கு 200 mm ப்ளஸ் பி. ஸோ அடுத்தது 400 நியூட்டன். ஸோ 400 நியூட்டன், அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்பார்ட் இருக்குன்னா 1000. ஸோ இது இந்த 2 ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏவோடைய வேல்யூ 6, பியோடைய வேல்யூ -200ன்னு வரும். ஸோ இதை வச்சு எஃப் ஈக்குவல் டு ஏ வேல்யூ 6, ஆர் வேல்யூ 400 ப்ளஸ் இங்கே மைனஸ் ஆகிடும். ஸோ 200. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 2200 நியூட்டன். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் சி 2200 நியூட்டன். ஸோ அந்த 2 பால்ஸோட டிஸ்டன்ஸ் 400 mm இருக்கும்போது அங்கே கிரியேட் ஆகிற கண்ட்ரோலிங் ஃபோர்ஸோடைய வேல்யூ 200 and 2000 நியூட்டன். அடுத்தது, இன் எ சிம்பிள் கியர் ட்ரெயின் த நம்பர் ஆஃப் டீத் ஆன் pinion and wheel are 22 and 36 respectively. The module is 6 mm. The center distance between the 2 gears. ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா module into number of teeth on pinion and wheel. So module 6 mm, 22 plus 36 divided by 2. So உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ 174 mm. So option B is correct. ஸோ அடுத்தது, the gear train found in clocks to connect hour hand to minute hand is. ஸோ நம்ம நார்மல் கிளாக்கில் இருக்க அவர் ஹேண்டையும் மினிட் ஹேண்டையும் எந்த கியர் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்டட் கியர் ட்ரெயின். ஸோ ஏன்னா மறுபடியும் நம்மளுக்கு அந்த அவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் அதே பொசிஷனுக்கு திரும்ப வரணும். ஸோ அதில் ரிவர்டட் கியர் மட்டும்தான் அதே பொசிஷன் மறுபடியும் அதை கொண்டுட்டு வரும். ஸோ அதனால் ரிவர்டட் கியர் ட்ரெயினை அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது, a disk is spinning at the rate of 20 radian per second about its axis if the mass moment of inertia of the disk is 1 kg meter square and a torque of 100 Newton meter is applied about an axis normal to its angular velocity. The angular velocity of precession for the stability of the disk is. So angular velocity of precession கேட்டிருக்காங்க ஒமேகா டி. ஸோ இங்கே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஈக்குவல் டு 20 radian per second. ஸோ அடுத்தது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு 1 kg மீட்டர் ஸ்கொயர். ஸோ டார்க் T ஈக்குவல் டு 100 நியூட்டன் மீட்டர். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், T ஈக்குவல் டு I ஒமேகா இன்ட்டு ஒமேகா P.
ஸோ இதன் மூலமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒமேகா பி உங்களுக்கு 5 ரேடியன் பர் செகண்ட்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா முக்கியம். டார்க் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஒமேகா பி. ஸோ 5 ரேடியன் பர் செகண்ட். ஸோ அடுத்தது which one of the following statement is incorrect? ஸோ V பெல்ட்டுக்கும் ஃப்ளாட் பெல்ட்டுக்கும் இருக்கும் கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, பவர் டிரான்ஸ்மிட்டட் பை V belt drive is lower than the flat belt drive for the same condition. இது தப்பு. ஸோ எப்பயுமே இப்போ V belt தான் பவர் டிரான்ஸ்மிஷன் ஹையராக இருக்கும். ஸோ அடுத்தது a multi-plate disc clutch has 5 discs on the driving shaft and 3 discs on the driven shaft. The number of active friction surfaces are. So number of active friction surfaces is Z1 plus Z2 minus 1. So 5 plus 3 minus 1 equal to 7. So option D, 7 is correct. So அடுத்தது the maximum secondary unbalanced force is dash times the maximum primary unbalanced force, where n equal to length of connecting rod to crank radius. So maximum primary force பார்த்தீங்கன்னா m omega square r, maximum secondary force பார்த்தீங்கன்னா m omega square r divided by n. So primary force விட secondary force 1 by n times அதிகமாக இருக்குது. So option B. So அடுத்தது the mass moment of inertia of a binary link is 2 kg per meter square and it is accelerating at the rate of 10 radian per second square. If the inertia force acting on the link is 100 Newton, then the point of application of inertia force from its center of mass. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பைனரி லிங்க், அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஒரு பைனரி லிங்க்கு. ஸோ அதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2 kg per meter square கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஆக்சிலரேஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 radian per secondல ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 Newton. ஸோ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் எந்த பாயிண்டில் அங்கே கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு சிம்பிளான ஃபார்முலா இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ டார்க் இன்ட்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு ஆக்சலரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்மளுக்கு 2, ஆக்சலரேஷன் 10. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு டார்க் பார்த்தீங்கன்னா 20. ஸோ டார்க்குக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் இன்ட்டு ஆர். ஸோ டார்க்கு 20 தெரியும், எஃப் 100 Newton தெரியும். ஸோ ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆறு 0.5. ஸோ பி 0.5 மீட்டர் இஸ் கரெக்ட். ஸோ 0.5 மீட்டர், 0.5 மீட்டர் தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸு ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அடுத்தது in a damping system, when the mass moves slowly to the equilibrium position, then the damping is known as over damping. ஸோ வைப்ரேஷன் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குலிபிரியம், அதாவது வைப்ரேஷன் நின்றுட்டே போச்சுன்னா அது என்ன வகையான டேம்பிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஓவர் டேம்பிங். ஸோ அடுத்தது a vibrating system consists of mass 200 kg and a spring stiffness 80 Newton per mm. The circular frequency of undamped vibration in radian per second அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிளான ஃபார்முலா. அன்டேம்ப்டு ஃப்ரீக்வன்சியோட ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை மாஸ். ஸோ ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு 80 Newton per mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க, 10⁻³ வரும். ஸோ அடுத்தது கீழே மாசு 200. ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வர்றது சாரி 10⁻³ வரும், 10⁻³ வரும். ஸோ 400. ஸோ இது 20. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ ஸ்டிஃப்னஸ் அட் 80 Newton per mm மீட்டராக மாற்றினா 80 × 10⁻³ Newton per meter.
ஓகேங்களா. ஸோ இப்போ ஓவரால் நமக்கு சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி 20 radian per second வரும். ஸோ அடுத்தது in single degree of freedom forced longitudinal vibrating system the value of phase angle at resonance for all values of damping ratio is. ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷனில் பேஸ் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 90 டிகிரி தான் நம்மளுக்கு பேஸ் ஆங்கிள் அட் ரெசனன்ஸ் கண்டிஷன். ஸோ அடுத்தது a gun barrel of mass 1000 kg as a recoil spring of stiffness 1 lakh Newton per meter. If the barrel recoils 2 meter on firing, determine initial recoil velocity of the barrel. ஸோ ஒரு கன் பேரலில் 1000 கிலோ மாஸ் இருக்குது. ஸோ அதோடைய அந்த பேரலில் இருக்க ஸ்ப்ரிங்கோடைய ஸ்டிஃப்னஸ்ஸு 1,00,000 நியூட்டன் பர் மீட்டர். ஸோ அந்த கன்னை ஃபயர் பண்ணும்போது அந்த காயில் 2 மீட்டர் வந்து உங்களுக்கு ரீகாயில் ஆகிட்டு வருது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அப்போ அதோடைய இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது நம்மளுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆற்றல் அழிவின்மை விதியின்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் எனர்ஜி ஆஃப் kS ஸ்கொயர். ஸோ கேன்றது ஸ்ப்ரிங்கோடைய ஸ்டிஃப்னஸ்ஸு 1 lakh நியூட்டன் பர் மீட்டர். எக்ஸுன்றது அந்த காயில் ரீகாயில் ஆன டிஸ்டன்ஸு 2 மீட்டர். ஸோ எம்ன்றது மாசு 1000 kg. ஸோ இப்போ நமக்கு தேவையானது v. ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் k/m இன்ட்டு எக்ஸுன்னு வரும். ஸோ k உடைய வேல்யூ 1 lakh. ஸோ டிவைடட் பை மாசு 1000, எக்ஸோட வேல்யூ 2. ஸோ 3 அடிச்சுன்னா 10, 10 into 2, 20 meter per second. So option B is correct. So அடுத்தது a upward and downward parallel force of equal magnitude exerted by the torque wrench lever is 50 Newton and the total length of the lever is 200 mm. Find the couple exerted by the two unlike parallel forces of same magnitude. So இங்கே couple force கேட்டிருக்காங்க. ஸோ கப்புள் ஃபோர்ஸுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ரெண்டுமே சேம் ஃபோர்ஸு 50 இன்ட்டு 200 mm. ஸோ 10,000 நியூட்டன் mm. ஸோ ஆப்ஷன் சி. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீழே பின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது தப்பு. ஆப்ஷன் சி 10,000 நியூட்டன் mm தான் கரெக்டான வேல்யூ. ஸோ அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் இஸ் அப்ளைடு டு லீனியர் எலாஸ்டிக் பாடி. செகண்ட், பாடி சப்ஜெக்டட் டு ஸ்மால் டிஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆப்ஜெக்டோ அல்லது மெட்டீரியலோ இருக்குது. ஸோ அதில் மல்டிபிள் ஃபோர்ஸஸ் வெவ்வேறு டைரெக்ஷனில் ஆக்டிவ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஃபோர்ஸு, டென்ஷன் ஃபோர்ஸு, டென்ஷன் ஃபோர்ஸுன்னு நிறைய ஆக்டிவ் ஆகுது. ஸோ அப்படி ஆக்டிவ் ஆகும்போது இது தனித்தனியாக ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணோன்னா தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராமில் எடுத்துப்போம். ஸோ அப்படி தனித்தனியாக எடுத்து இதில் வர டிஃபார்மேஷன்லாம் சின்ன சின்ன டிஃபார்மேஷன்லாம் கால்குலேட் பண்ணோம்னா அது மொத்த டிஃபார்மேஷனுடைய பகுதியாக வரும். ஸோ இதுதான் சூப்பர் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எந்த பாடிக்கு ஆக்டிவேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பாடி, அதாவது ஊக்ஸ்லாம் எதுக்கெல்லாம் அக்செப்ட் ஆகுமோ அந்த பாடி எல்லாமே இந்த சூப்பர் பொசிஷன் தியரி ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்மால் டிஃபார்மேஷன், இந்த சின்ன சின்ன இடத்துல ஆகக்கூடிய டிஃபார்மேஷன்ஸை கால்குலேட் பண்ணுறது மூலிமா இந்த ஓவரால் ஆப்ஜெக்டில் ஏற்படக்கூடிய டிஃபார்மேஷனை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ போத் 1 and 2 ஆர் ட்ரூ. ஸோ அடுத்தது இன் எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் AB of span 5 meter, 2 kilonewton load is acting at a point C with 2 meter distance from the left hand support A and 2 kilonewton is acting at a point D 2 meter distance from the right hand support B. Find the reaction at B. So பார்த்தீங்கன்னா ஒரு simply supported beam. So A, B
ஸோ ஏலிருந்து 2 இது ஓவரால் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கிருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் 2 கிலோ நியூட்டன் வெயிட் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கிருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் 2 கிலோ நியூட்டன் வெயிட் ஆக்ட் ஆகுது. ஸோ பியில் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் அட் பி. ஸோ ஓவரால் டிஸ்டன்ஸ் ஏ டு பியோட டிஸ்டன்ஸு 5. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் 2 கிலோ நியூட்டன். ஸோ இந்த 2 கிலோ நியூட்டன் ஏ பாயிண்ட்லேருந்து 2 மீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ 2 ப்ளஸ் இந்த 2 கிலோ நியூட்டன் நம்மளுக்கு 3 மீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ 3. ஸோ இங்கே கேல்குலேட் பண்ணும்போது இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ இங்கேயும் நம்ம 2 மீட்டர் போட்டோம்னா இங்கே உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ தவறாக வரும். ஸோ ரியாக்ஷன் அட் பி நீங்கள் எடுக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். ஸோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 + 2 4, 2 + 3 6. ஸோ 2 × 3 6 10ன்னு வரும். ஸோ 10 / 5 2 கிலோ நியூட்டன். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ பியில் பின்ற பாயிண்டில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் 2 கிலோ நியூட்டன். ஸோ அடுத்தது ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார் த forces F1 = F2 = 10 kN act at a point with an angle of 90 degree and the forces are acting away from the point. ஸோ இந்த ஃபோர்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் வந்து 2 ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த 2 ஃபோர்ஸோட ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ அப்போ அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ மேக்னிடியூட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F1² + 2F1 × F2 cos θ + F2². ஸோ டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ cos 90 உடைய வேல்யூ 0. ஸோ F1² உடைய வேல்யூ 10² + 10² 100, 100 + 100 200. ஸோ √200. So option A is correct. So அடுத்தது if a stone is projected vertically up its time of flight is. ஸோ ஒரு கல் நம்ம கீழிருந்து மேல் நோக்கி எறியும் போது அது எதை பொறுத்து டைம் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ டைம்ன்றது எப்பயுமே நம்ம ப்ரொஜெக்டைலுக்கு velocity divided by gravity. So time is directly proportional to velocity. So option C. So அடுத்தது a wheel of radius 0.6 meter rolls without slip at an angular velocity of 6 radian/second. The velocity of point P and Q is dash and dash respectively, where P is the point located on the top of the wheel and Q is the resting point on the floor. The angle between the P and Q is 180 degree. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ஒரு வீல் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வீலுக்கு இருக்கிற ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாப் பாயிண்ட்டு P, இந்த ஃப்ளோரை டச் பண்ணுற பாயிண்ட்டு Qன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொட்டேட் ஆகிற ஆங்குலர் வெலாசிட்டி 6 radian/second. ஸோ உங்களுக்கு இப்போ கேட்டிருக்கிறது லீனியர் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க பாயிண்ட் P. ஸோ லீனியர் வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் P = ஆங்குலர் வெலாசிட்டி இன்ட்டு R. ஸோ தரையிலிருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி 6 × 1.2. ஸோ உங்களுக்கு 7.2 வரும். 7.2 per meter/second. ஸோ velocity at point P வந்து 7.2 meter/second. ஸோ velocity at Q = 6. உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஸோ R வேல்யூ இங்கே 0 ஆகிடும். ஸோ velocity at point Q is 0. ஸோ ஆப்ஷன் B 7.2 meter/second and 0. ஸோ அடுத்தது a stone is thrown upwards with a velocity of 5 meter/second from a bridge. If it falls down in water after 2 seconds, then the height of the bridge is.
ஸோ இந்த பிரிட்ஜ் இருக்குது, இந்த பிரிட்ஜிலிருந்து ஒரு கல் தூக்கி போடுறாங்க மேல் நோக்கி. ஸோ அந்த கல் கீழே விழுறதுக்கு எடுத்துக்கிற டைமு 2 செகண்ட்ஸ். ஸோ வெலாசிட்டி பார்த்திங்கன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் அதை எரிஞ்சிருக்காங்க. ஸோ அப்போது இந்த பிரிட்ஜிலிருந்து தரைக்கு உண்டான டிஸ்டன்ஸ் ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்முலா. ஸோ S = UT + ½ AT ஸ்கொயர். ஸோ இங்கே Sன்றது ஹைட்டு, ஸோ Uன்றது இனிஷியல் வெலாசிட்டி 5, ஸோ Tன்றது டைம் 2ன்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ½. இங்கே ஏன்றது ஆக்சலரேஷன், இங்கே ஆக்சலரேஷன் கிராவிட்டினால் வருது, அதுவும் டவுன்வர்ட்ஸில் கீழ் நோக்கி எடுக்கிறதுனால அதனுடைய வேல்யூ மைனஸில் வரும். ஸோ -9.81 × 2 ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 10 - 19.6 = 9.6 மீட்டர். -9.6 மீட்டர்னு வரும். ஏன் மைனஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில், ஸோ நிற்கிற இடத்துலேருந்து கீழ் நோக்கி -9.6 மீட்டருக்கு கல் கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது, the center of gravity of a cylinder is at a distance of dash from its base. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது சிலிண்டருக்கு h/2. ஸோ ஒரு சிலிண்டர் எப்படி இருக்குன்னா அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதனுடைய மையத்தில் செயல்படும், h/2ல் செயல்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு குறை இருந்ததுன்னா இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.